வணக்கங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்றோம்? மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்றோன்றத பார்த்துடலாங்க. மார்னிங் வந்து பாலக் சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருக்கோங்க. லஞ்சுக்கு வந்து வாங்கி பாத், அதாவது கத்திரிக்காய் பெரட்டல் சாதம்ங்க. தொட்டுக்கறதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இப்ப அத எப்படி செய்றதுன்றத பார்க்கலாங்க. வாணலியில எண்ணெய் விட்டுருக்கேங்க. பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டிருக்கேங்க. போட்டு அத அது கூட இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கணுங்க. ரொம்ப ப்ரவுன் கலரா மாறக்கூடாதுங்க. கண்ணாடி பதம்ன்றாங்கல்ல, அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்த பிறகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இதுக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. வதங்கிட்ட பிறகு நம்ம இது வதங்கின எல்லாத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கணுங்க. முந்திரி பருப்பு வந்து மொறு மொறுன்னு ஆயிடக்கூடாதுங்க. அந்த தக்காளியோட ஈரத்திலேயே அது லைட்டா போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இறக்கிடணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த க்ரீமி மாதிரி வருங்க. இப்போ தக்காளி வதங்கறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் திருப்பி வதக்குறோம் நம்ம. வதக்கிட்டு தேவையான மசாலாவையும் இதுல சேர்த்துக்க போறோம் நம்ம. வெங்காயம் எல்லாம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த வதக்குன வெங்காயம் தக்காளியோட நம்ம சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முந்திரி பருப்பு வந்து நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 போட்டால் போதும். அது வந்து நம்மளுக்கு திக்னஸ்க்காகவும் அந்த ஒரு மாதிரி க்ரீமியாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா வர்றதுக்காகவும் தான் சேர்க்கறது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ நம்ம அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துட போகிறோம். இப்போ அதை எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் இப்போ நம்ம அந்த மசாலா ஐட்டமை சேர்த்துக்கிறோம். சேர்த்து சும்மா ஒரு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வதக்கணும்னா அந்த மிளகாய் பொடி கருகின மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு ஒரு கசப்பு தன்மை வர மாதிரி ஆகிடும். அதனால நம்ம ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன் நான். மிக்சியில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு பன்னீரை கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு கலர் மாறுற வரைக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் அதை பெரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக லைட்டாக நம்ம ப்ரௌன் கலர் வர மாதிரி லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் அதை கிளறி விட்டால் போதும். நல்லா உடையாம அழகாக கிளறி விட்டோம்னா அது கியூபாக அப்படியே இருக்கும், நம்மளுக்கு குழஞ்சி போகாமல். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் இப்போது நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதில். உப்பு இப்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இதில் கலந்தாச்சு. கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா, அதான் அந்த காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்ததுன்னா அதை மேலாப்பில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டோன்னா அது ஒரு மாதிரி திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது அது கொதிக்குது. கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம பாலக் சப்பாத்திக்காக பாலக்கீரையை நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து கோதுமை மாவோடு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிடலாம். மார்னிங்கிறதால குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுக்கணுங்க. அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் சப்பாத்தியை போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மா வந்து ஊட்டி விட்டுடுவாங்க அவங்களுக்கு.
இப்போ சப்பாத்தி போட்டாச்சுங்க. எண்ணெய் இவ்ளோ ஆயில் விடுறாங்களே அப்படின்னு பார்க்க வேணாம். குழந்தை சாப்பிடுறாங்கல்ல, கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணுன்றதுக்காக நான் நெய் விட்டு அத சுடுறேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியா இருக்கா மாதிரி தெரியுங்க. இப்போ சப்பாத்தி 2 பக்கம் சுட்டு எடுத்துட்டு, பன்னீர் பட்டர் மசாலாவோட பரிமாறியாச்சு. இப்போ நம்ம அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்துடலாம். வாணலியில எண்ணெய் விட்டுட்டு, கடுகும், வெள்ளைப்பூடும் சேர்த்துட்டு, அது ரெடியான உடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வாணலியில சேர்த்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேங்க. அத வந்து வாணலியில சேர்த்துட்டு, நம்ம இப்போ மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து அத கலந்து விட்டுக்க போறோம். உருளைக்கிழங்குனா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்கங்க. அதனால தான் இத நம்ம அடிக்கடி செய்ய வேண்டியதா இருக்குது. மத்த காய்கறி வெண்டைக்காய் அது மாதிரிலாம் குடுத்தா திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துடுறாங்கங்க. அட்லீஸ்ட் உருளைக்கிழங்காவது சாப்பிடுவாங்களேன்றதுக்காக தான் இத அடிக்கடி சேர்த்துக்க வேண்டியதா இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் லைட்டா. கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, நம்ம மிளகா பொடி கொஞ்சமா சேர்த்துட்டு, தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, நெறைய தண்ணி தேவையில்ல. கொஞ்சமா ஒரு 2 கைப்பிடி தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னா, உருளைக்கிழங்கு அழகா வெந்து வந்துடுங்க. மசாலாவும் அதோட ஒட்டி நல்லா நம்ம வாழைக்காலாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லங்க, அந்த மாதிரி உருளைக்கிழங்கும் வந்துடுங்க. நம்ம அடுத்து வந்து சாதம்க்கு வந்து கத்திரிக்காய் பிரட்டல் சாதம் செய்ய போறோங்க. அத தான் நான் வாங்கி பாத் சொல்லியிருக்கேன். வாங்கி பாத் பொடி தனியா வச்சிருக்கேங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ தாளிக்கிறத பார்க்கலாங்க. நான் வாணலியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெயில செஞ்சா நல்லா டேஸ்ட்டா இருக்குன்றதுக்காக. கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இத சேர்த்து நல்லா மொ வறுத்துட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாவும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பும், வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு, அதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு, அடுத்தது நம்ம கத்திரிக்காவ சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 80% கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே வதக்கிடணும். வதக்கிட்டு உப்பு போட்டு தாங்க உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கரைச்சி புளி வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் கூட இல்லங்க. நெல்லிக்காய் அளவ விட கம்மி தான். புளி ஊற வச்சு அத நம்ம கரைச்சு அதுல விட்டுக்கணுங்க. விட்டு நல்லா கத்திரிக்காவ அந்த புளி தண்ணியிலேயே கொஞ்சம் வேக விடணும். வ வெந்து அது நல்லா சுருண்டு வரும்போது, நம்ம இந்த வாங்கி பாத் மசாலா பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் கலந்துட்டு நல்லா பெரட்டிடணுங்க. சாதத்த வடிச்சிட்டு நான் தட்டுல ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் அதோட கிளறி, இப்போ நம்மளுக்கு ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நல்லா சாதத்த அந்த மசாலாவோட கிளறி எடுத்தோம்னா, உதிரி உதிரியா நல்லா வந்துடுச்சு பாருங்க. இப்போ லஞ்சும் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்ல அ பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க.